வணக்கம். கோடானு கோடி இந்திய மக்களுடைய காத்திருப்பிற்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கிறது. மோடி அமித்ஷாவினுடைய ஆட்சி இளைஞர்களால் இந்திய மண்ணிலிருந்து துடைத்தெறியப் போகிறது. அதற்காக உருவாகிறது ஒரு இயக்கம், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. பயந்து போன மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள். இந்த கட்சியை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் அல்லது இந்த இயக்கத்தை எப்படியாவது தடை செய்ய வேண்டும் என்று. ஆனால் கோர்ட் அந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது. மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறது, ஏன் இந்த அவசரம் என்று. எதற்காக இந்த இயக்கத்தை பார்த்து மோடி இந்த அளவிற்கு பயப்படுகிறார்? நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு இயக்கம் பாஜகவிற்கு எதிராக வளர்கிறது என்றால், ஒரு தலைவர் பாஜகவிற்கு எதிரானவராக வர்றாரு அப்படின்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க? 3 விஷயங்களை கையில் எடுப்பாங்க. அதில் ஒன்று, வழக்கம் போல அந்த இயக்கத்தின் மீது அல்லது அந்த கட்சியின் மீது, தலைவரின் மீது பொய்களை கட்டமைப்பது. 2வது, அவர்களுடைய சோஷியல் அக்கவுண்டுகளை முழுமையாக முடக்கம் செய்வது. 3வதாக இடி சிபிஐயை பயன்படுத்தி அவர்களை வேட்டையாடுவது. இது 3ம் காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு எதிராக நடந்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தி. ஏன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், கோடானு கோடி இளைஞர்கள் இன்றைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் நமக்கு தெரியும். நீட் அப்படிங்கிற ஒன்று, சமீபத்தில் நீட் வினாத்தாள் மோசடியில் எவ்வளோ பெரிய அளவிலான ஊழல் நடந்திருக்கிறது. சிக்கிறோம் பூரா பாஜக காரனாக இருக்கிறான் இல்லையா? பாதிக்கப்பட்டது எத்தனை லட்சம் பிள்ளைகள். எல்லோருமே இன்றைக்கு வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள். ஏன்? சிபிஎஸ்சியினுடைய புதிய இந்த மதிப்பெண் சரிபார்க்கக்கூடிய அந்த ஆன்லைன் வழியாக மார்க் போடுற விஷயம் வந்திருக்கு. அதில் ஒரு மிகப்பெரிய போதிய பயிற்சி இல்லாத ஆசிரியர்கள் எல்லாம் நியமித்ததன் மூலமாக இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? நிறைய பேருக்கு மார்க் கம்மியாக இருக்குது, நாங்கள் நல்லா எழுதணும் அப்படிங்கிறதுல நிறைய பிரச்சனைகள். ஒட்டுமொத்தமாக நம்ம இந்தியாவினுடைய கல்வி கட்டமைப்பையே ஆர்எஸ்எஸ் சிதறடித்திருக்கிறது. இதனுடைய கோபத்தில் சென்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு ஒன்றிணைந்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு இயக்கம்தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இப்போது இந்த கட்சியில் 22 கோடிக்கும் அதிகமான நபர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. இவர்கள் எல்லாமே பாகிஸ்தானை சார்ந்தவர்கள். போதாக்குறைக்கு பாஜகவுடைய கிரண் ரிஜிஜு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, காக்ரோச் ஜனதா கட்சியில் இணைந்திருப்பவர்கள் எல்லாமே பாகிஸ்தானி ஜார்ஜ் சோரஸ் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் பின்னணியை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறார். உடனடியாக இந்த இயக்கத்தினுடைய ஸ்தாபகராக இருக்கக்கூடிய டீப்கே தன்னுடைய அதாவது இவருடைய சமூக வலைத்தள பக்கத்தை முடக்குவதற்கு முன்னால் எடுத்திருந்த கம்ப்ளீட் டீட்டெயில் இன்றைக்கி ஸ்க்ரீன்ஷாட்டாக சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டிருக்காரு. அதில் அவர் தெளிவாக சொல்கிறார், இதில் இருக்கக்கூடிய 22 கோடிக்கும் அதிகமான நபர்கள், அதில் 94.4% இந்தியாவை சார்ந்தவர்கள் என்கிற ஆதாரத்தை போட்டிருக்காரு. மீதி இருக்கக்கூடியது கனடா, அமெரிக்கா, யூகே மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள். அதிலும் குறிப்பாக இந்தியாவிலிருந்து வேலைக்காகவும் படிப்பிற்காகவும் சென்ற இளைஞர்கள் தான் அப்படி இதில் இடம் பிடித்திருக்கிறார்கள் என்கிற தகவலை அவர் இன்றைக்கு போட்டு உடைத்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன? இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய முக்கியமான நபர்களுடைய சோஷியல் அக்கௌண்ட்டுகளை முடக்கம் செய்வது. இப்போ டீப்கேவினுடைய சோஷியல் அக்கௌண்ட்டை முடக்கி பார்த்தார்கள். 22 கோடி பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய அவருடைய அந்த சோஷியல் அக்கௌண்ட்டை முழுமையாக இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். என்ன நடந்தது? மன்னிக்கவும், 2 கோடிக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர் அந்த சோஷியல் அக்கௌண்ட்டை இன்றைக்கு மீட்டெடுத்திருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு குடைச்சல்கள், சிபிஐ, இடி, இதை வச்சுக்கிட்டு நீ என்ன அப்படின்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு எங்கேருந்து பணம் வருது, இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு எங்கேருந்து பணம் வருது அப்படிங்கிறத பற்றி யாராவது ஏதாவது கணக்கு இருக்கா? எதுவுமே கணக்குமே இல்லை. ஏதாவது ஆர்எஸ்எஸ் அவர்களுடைய காரியாலயங்களில் என்றைக்காவது ஒரு ரைடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, எதுவுமே நடக்கிறது இல்லை. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி, இயக்கம், இவர்களை எல்லாம் இவங்க இடி சிபிஐ தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் 11 வருடமாக ஏதாவது ஒரு கட்சியின் மேலும் ஒரு சிறு குற்றச்சாட்டு இவர்களால் சுமத்த முடியுமா அப்படின்னு இந்திய மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது இன்று வரையிலும் நடக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான செய்தி. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் மோடியின் மீதும் அமித்ஷாவின் மீதும் ஆர்எஸ்எஸின் மீதும் இந்திய இளைஞர்களுக்கு இவ்வளோ பெரிய கோபம்? காரணம் இருக்குது. நீங்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? எதுவுமே பண்ணலை. இளைஞர்களுக்கென்று எதுவுமே செய்யலை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய, கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் அதை ஆதரித்திருக்கிறது. அதுமாதிரி சோனம் வாங்சுக், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், லடாக்கில் இளைஞர்களுடன் இணைந்து
தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த பாஜக எதையுமே நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தவர். அவரை அமித்ஷா சிறையில் அடைச்சார். இதெல்லாம் நடந்தது. இன்றைக்கு அந்த சோனம் வாங்சுக், அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு, இவங்க எல்லாருமே சிஜேபி என்று சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஆதரிக்கிறார்கள். எல்லா கட்சிகளையுமே ஆதரிக்கிறார்கள். இது இளைஞர்கள் அவர்களுடைய உரிமைகளுக்காக, அவர்களுக்கு இந்த நாள் வரையிலும் மோடியால் இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக அவர்கள் இன்றைக்கு தெருக்களில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை மோடி சந்தித்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்லக்கூடிய கட்சி, மோடி, அமித்ஷா, ஆர்எஸ்எஸ் இந்த குரூப்புக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வலுவான முடிவை இந்திய நாட்டில் கட்டமைக்கப் போகிறார்கள். ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கமே ஒட்டுமொத்தமாக இல்லாமலாக்க கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவிஎம்முக்கு எதிராக, அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு எதிராக எல்லாம் வலுவாக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். சிஜேபியினுடைய முதல் முக்கியமான குறிக்கோள் அப்படிங்கிறதே பாஜக முக்த் பாரத். பாஜக இருக்கவே கூடாது, பாஜக தான் எங்களுடைய மிகப்பெரிய எதிரி என்று சொல்கிறார்கள். அதுவே இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலான விஷயம் இல்லையா? நாம் எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய பல இன்னல்களுக்கு காரணமே பாஜக என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான், அவர்களுடைய ஆட்சி தான். இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை 8 ரூபா ஏற்றிட்டு 45 காசு குறைச்சிருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய செய்தியாக ஊடகங்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஊடகங்களுக்கு எதிராகவும் இன்றைக்கு இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அதானி அம்பானியுடைய அடிமை ஊடகங்களுக்கு எதிராகவும் சிஜேபி களத்தில் நிற்கிறது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான அறிகுறி. அதனால தான் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் பயந்து போயிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கறான்.